உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது உடம்புல உள்ள சூட்டை தணிக்கும். கர்ப்ப காலத்துல காலையில வர வாந்தி, தலை சுத்தல் எல்லாம் இருக்காது. தாடிகாரா, இது எல்லாத்தையும் நீ எனக்காண்டி செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கேட்ட கேள்விக்கு நான் இந்த வீட்ல இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல இதெல்லாம் வேற நான் குடிக்கணுமா? நான் ஏன் குடிக்க போறேன்? உன் கோவம் என்னன்னு எனக்கு பொறுத்து. ஆனா இந்த நேரத்துல கோவப்பட்டா பாப்பாக்கு நல்லதில்ல. பாத்தி அந்த தாடிகாரன என் வயிற்றுக்குள்ளார அவனோட வாரிசு இருக்குதுன்னு சந்தோஷத்துல அவனுக்கு தலைகால் புருள பொழுகுது. அதுவோசரம் தான் இப்பெல்லாம் பண்றான். ஐயோ, இந்த தாடிகாரன் தொல்லை தாங்க முடியல. அப்படி என்ன வீட்டில் விசேஷம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? அப்படி ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா அஞ்சலை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளே, என்னவா இருக்கும்? அஞ்சல, அஞ்சல, வளரு. பத்து எப்படி இருக்கான்னு தெரியலையே. வளரு. தாத்தா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். கோவில்ல நல்லபடியா தரிசனம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இந்தா பிரசாதம். அப்பா, நீங்க கோயிலுக்கு போன நேரம் நம்ம வீட்ல சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்னம்மா சந்தோஷமான விஷயம்? அப்பா, நம்ம ராணி முழுகாம இருக்கா. அப்பா, அண்ணனும் சந்தோஷப்படுறாரு பாருங்க. அதான் வீடே ஜெகஜோதியா இருக்கா. என்னது, வீடு அலங்காரமா இருக்கா? ஆமாத்த, நானும் இப்பதான் பார்த்தேன். ஆனா யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு தான் தெரியல. என்னம்மா வீட்லயே இருக்கீங்க, இது கூட தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா? அப்பா, யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியவே மாட்டேங்குதுப்பா. பொம்மியக்கா, பாப்பா சொன்ன மாதிரி உன் வயித்துல கருவா செத்து போன பாப்பா திரும்ப என் வயித்துல கருவா வந்து தங்கிக்குது. தாடிகாரனுக்கோசரம் இல்லாட்டியும் உனக்காகவும் பாப்பாக்காகவும் இதை நான் நல்லபடியா பெத்தெடுத்து தாடிகாரனாண்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு நடைய கட்டுருவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.